காவிரி பிரச்சனையை பற்றி நாம் அத்தனை பேரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை முறை நாம் தடுப்பணைகளை கட்டினோம், வரக்கூடிய தண்ணீரை, மழை நீரை காப்பாற்றுவதற்கு நாம் என்ன முயற்சிகளை மேற்கொண்டோம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. கிட்டத்தட்ட நொய்யல் ஆற்றுக்கு 32 ஏரிகள் நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கின்றன. 32 ஏரியில் இரண்டை தவிர 30 சாக்கடையாக இருக்கிறது நீர்பிடிப்பு பகுதிகள். அதையெல்லாம் நாம் சரி பண்ணாம நமக்குள்ள நாம நிறைய மோதி கொண்டிருக்கிறோம். நம்ம ஊர்ல தண்ணீர் பிரச்சனை நமக்கு நாமே அதிகம் இருக்கிறது. ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு தண்ணீர் தர மறுக்கிறோம். அதற்கு நம்மிடம் 100 காரணங்கள் இருக்குமே, ஆனால் கர்நாடகாவிடம் 1000 காரணங்கள் இருக்கும். நியாயம் கேட்பதற்கு குரல் கொடுத்துக் கொண்டால் அது அரசியல் தான் மாறி மாறி விழுந்து கொண்டிருக்கிறது. நீ என்ன செய்தாய், நான் என்ன செய்தேன். கெசட்டில் வெளியிட பற்றி திரு வைகை செல்வன் அவர்கள் பெருமை சொன்னார். அம்மாவுடைய ஆட்சியில் தான் கெஜெட்டில் வந்தது என்று. மாநில கெஜெட்ல இல்ல, மத்திய கெஜெட்ல. திரு துரைமுருகன் அவர்கள் 2007 திமுக ஆட்சியில் இருந்த போது, அதிமுக பொதுச் செயலாளர் அப்போது இந்த கோரிக்கையை எழுப்பிய போது அவர் சொன்னார், திரு துரைமுருகன் சொன்னார், கெஜெட்டில் வெளியிடுவது என்பது ஒரு சம்பிரதாயம், அதனால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. இன்றைக்கு பிரதமரிடம் தமிழக முதலமைச்சர் எந்த அளவுக்கு செல்வாக்கு வைத்திருக்கிறார் என்பது ஊரறிந்த விஷயம். தமிழக முதலமைச்சருடைய கோரிக்கை எதையும் நிராகரிக்கக்கூடிய நிலைமையில் இந்த நாட்டுடைய பிரதமர் இல்லை. அவர்கள் மிகப்பெரிய புரிந்துணர்வோடு, நட்போடு, மிகப்பெரிய பரஸ்பர மரியாதையோடு இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த நட்பை தமிழக முதலமைச்சர் காவிரிக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா? நரேந்திர மோடியும் நவாஸ் ஷெரீப்பும் பேச முடிகிறது, சித்தராமையாம் ஜெயலலிதாவும் பேசக்கூடாதா? என்ன தடை இருக்க முடியும்? இதில் ஏன் சாத்தியமாகவில்லை? அதற்கான காரணத்தை பின்னோக்கி பார்க்கும் போது தெரிகிறது. கடந்த முறை இதே போல பிரச்சனை வந்த போது உச்ச நீதிமன்றம், கர்நாடகாவில் பாஜக அரசு இருக்கிறது, ஜெகதீஷ் ஷெட்டர் முதலமைச்சராக இருக்கிறார், ஒரு முறை பேசித்தான் பாருங்களே என்று தமிழக முதலமைச்சரை கேட்டது. அப்போது முதலமைச்சர் ஜெயலலிதா தான். இவர் பெங்களூர் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரச்சனை தீர்ந்து விட்டதா? பேச்சுவார்த்தை நடத்து என்றால் யாரிடம் பேசுவது? என்ன ஒருத்தர் ரத்த வளார அடின்னு அடிச்சுட்டு இருப்பான், அடி வாங்கினவனை அடிச்சவனை பேசி தீர்த்துக்குங்கப்பா சொல்வீங்களா? பேசுற விஷயமா, தீர்க்கிற விஷயமா? இந்த அநீதிக்கு காங்கிரஸ் அரசு, கர்நாடக அரசு பொறுப்பேற்க முடியாமல் போய்விடுமா? ஏற்கனவே இருந்த பாஜக அரசு பொறுப்பேற்க முடியாமல் போய்விடுமா? இங்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் கேள்வி எழுப்பினார்களே, அங்கு ஆட்சியில் இருந்தீர்கள், இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது, இப்போதைக்கு இங்கு ஆட்சிக்கான வாய்ப்பில்லை என்ற பாரபட்சமா? இந்த கேள்வி எழாமல் போகாதா? இன்று ஒரு இளைஞன் தற்கொலை செய்திருக்கிறான், தீக்குளித்திருக்கிறான். எப்போதும் உணர்ச்சிசப்பட்ட மக்களாகவே நாம் இருக்கிறோம். என்ன பலன் கிடைத்தது? அந்த குடும்பம் நடுத்தருவில் நின்றது. இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. காவிரி கொழுந்து விட்டு எரிகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருபெரும் திராவிட கட்சிகளும் உள்ளாட்சி தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய கட்சிகளுக்கு மட்டும்தான் அக்கறை இல்லைன்னு சொல்ல போகிறோமா? தமிழ்நாடு அரசு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்ட தயங்குகிறது என்று தெரியவில்லை. எல்லோரும் மாறி மாறி கோரிக்கை வைக்கிறார்கள், ஒவ்வொரு முறையும் கோரிக்கை வைக்கிறார்கள். சம்பிரதாயம் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டார். ஒரு நாளைக்கு 2 முறை அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட முடிகிற அவர்களால 6 வருஷத்துல ஒரு கூட்டுங்களே, என்ன கட்டுச்சு? எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி கூட கிடையாது, அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நாம் நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் அதிகம். நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கு, எந்த ஏரியும் தூர்வாரப்படவில்லை, அத்தனை பேரும் சொன்னது சாஸ்வதம் உண்மை. இந்த கூவன் நதியை சீரமைக்கிறதுக்கு 2 ஆட்சியிலும் எவ்வளவு கோடி ரூபாய் செலவழிச்சிருப்பாங்க. கூவன் நதி சீரமைச்சிருக்கா? கூவத்துல படகு விடுவோம் சொல்லலையா? கூவம் சீரமைச்சிருக்கா? நிதிகள் செலவழிக்கப்படவில்லையா? செலவழிக்கப்பட்ட நிதி எங்கே போயிட்டு? திரு பாண்டியன் சொல்லுகிறார், கடைமடைக்கு சென்று தூர் வாருவதற்கு நிதி ஒதுக்கவில்லை என்ற தவறு. நிதி ஒதுக்கப்படுகிறது. மீண்டும் சொல்கிறேன், நிதி ஒதுக்கப்படுகிறது. இங்கு 6 விருந்தினர் வந்திருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் ஒரு விருந்தினர் மாற்றப்பட்டார், உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அவருடைய பெயர் பிரகாசம், கர்நாடக காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர். அவர் வர சம்மதித்திருந்தார். தமிழர்கள் மத்தியில் நான் பேசுகிறேன் என்று சொல்லியிருந்தார். நாம் தான் அவரை நம்முடைய விருந்தினராக அழைத்தோம்.
கர்நாடகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவருக்கு தமிழகத்தின் விருந்து பண்பாடு, தமிழகம் எப்படி உங்களை வரவேற்கும், எப்படி உங்களை வழி அனுப்பி வைக்கும் என்று காட்பதற்காக நாங்கள் அழைத்தோம். அவர் வர தயாராக இருந்தார். சில நண்பர்கள் அதை விரும்பவில்லை, அதனால் அவர் வரவில்லை. இதுதான் நாம் காட்டப் போகிற விஷயமா? இந்த பிரச்சனையில தமிழக அரசு தடுமாறலாம், தமிழக கட்சிகள் திசை மாற்றலாம், தமிழகம் ஒருபோதும் தடமாறாது என்று நம்புகிறேன். தொடர்ந்து நம்முடைய போர்க்குரலை, உரிமை குரலை அமைதியான முறையில் இதே அறவழியில் நம்முடைய எண்ணம் என்பதை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஒரு நாளும் ஊமையாக இருக்க மாட்டோம். நம்முடைய சிந்தனை என்ன ஓட்டம் இந்த விவசாயிகள் பக்கம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முறை நிரூபிப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு அனைவருக்கும் நன்றி.